ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில்லுன்னு குடிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க்கு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ட்ரிங்க் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட, ரொம்பவே சூப்பராக. நம்ம வந்து சுகர் எதுவுமே ஆட் பண்ணல, வெல்லம் வச்சு இந்த இதை ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து பனானா வச்சு பண்ணுறது, ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இது உள்ள பார்த்திங்கன்னா பனானா வச்சு நம்ம ஒரு ஜெல்லி மாதிரி ரெடி பண்ணுறோம். அதனால் இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லா சில்லுன்னு குடிக்கும்போது ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைக்கவும், கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பனானா சென்டல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி அரை கப் அளவுக்கு வெல்லத்தை எடுத்துருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நல்லா பொடி பண்ணி வெல்லத்தை அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த அரை கப் வெல்லத்தை ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்கிடுவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுக்க அரை கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். அதோடு பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு தண்ணி, எந்த அளவுக்கு வெல்லம் எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம்னா நம்மளுக்கு கரைஞ்சி நல்லா கம்பி பதம் வரணும் எதுவுமே தேவையில்லை. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சி ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துட்டாலே போதும். இப்போ வெல்லம் கரைஞ்சிட்ருக்கட்டும், அதுக்குள்ளேயே நான் மற்ற பொருள் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன பனானா தான் எடுத்திருக்கேன், குட்டி வாழைப்பழம். அது பார்த்திங்கன்னா 3 பழம் எடுத்திருக்கேன். இதை குட்டி குட்டி பீஸாக மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பழமாக இருந்துச்சுன்னா இது பழம் வந்து 1/4 கப் அளவுக்கு கட் பண்ணி போட்டு எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இது வந்து 3 பழங்கிறது 1/4 கப் அளவுக்கு கரெக்டாக இருக்கனால 3 வாழைப்பழம் வந்து எடுத்திருக்கேன். இப்போ பழம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு எடுத்தாச்சு. சைடில் பார்த்திங்கன்னா வெல்லமும் நல்லா கரைஞ்சி ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கையும் விட்டு எடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் திக்கான பதத்துக்கு இருக்கும். இந்த அளவுக்கு இருந்தாலே கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஆற வச்சிடலாம். நம்ம பார்த்திங்கன்னா எந்த பாத்திரத்தில் நம்ம செய்ய போகிறோமோ அதே பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து அரிசி மாவுக்கு அப்புறம் டாப்பியோக்கா ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு அது ஈஸியாக கிடைக்காதனால அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமாக வந்து தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக ஆட் பண்ணணும். நம்ம பார்த்திங்கன்னா 2ம் சேர்த்துமே அரை கப் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கோம். அரை கப்புக்கு பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவு வந்து தண்ணி கரெக்டாக இருக்கும். அதனால் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எந்த ஒரு கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி நம்ம திக்காக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை தனியாக வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தில் நம்ம வந்து வெல்லம் வந்து கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்து ஆட் பண்ணிக்கிடுவோம். மொத்தம் அரை கப் வெல்லம் கரைச்சி வச்சோம். அதில் 1/4 கப் வந்து வாழைப்பழத்தோடு ஆட் பண்ணி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த வாழைப்பழத்தை பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவோடு சேர்ந்து இதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இதை வந்து தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இந்த வாழைப்பழத்தில் உள்ளதை வச்சு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ இதை பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒன்று சேர்ந்த அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா வாழைப்பழம் எல்லாம் ஒன்று சேர்ந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் கட்டி எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரே இதாக வரும். நம்ம கை விட்டுட்டோம்னா அப்புறம் கட்டி விழுந்துடும். நமக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவுலாம் ஆட் பண்ணியிருக்கால சீக்கிரம் கட்டிப்பட்டுரும். அதனால் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு திக்கான மாவு பதத்துக்கு வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு திக்கான இந்த பதத்துக்கு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ இதை பார்த்திங்கன்னா இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சூடாகவே நம்ம ரெடி பண்ணிடுறோம். ஆறிடுச்சுன்னா ஒழுங்காகவே ஜெல்லி பதத்துக்கு வராது. அதனால் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கக்கூட தண்ணி வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் நல்லா அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சில்லுன்னு இருக்க கூட தண்ணி ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அந்த இதில் வந்து பிழிஞ்சு விடும் போது அழகாக சூப்பராக ஜெல்லி மாதிரி கிடைக்கும்.
இந்த பனானா சென்டால் பண்ணதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து அச்சு வச்சுருப்பாங்க. நம்ம வந்து அச்சு இல்லைங்கனால வீட்டில் உள்ள கண்கரண்டி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை ஆட் பண்ணி அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தி விட்டோம்னா அது குட்டி குட்டியாக அழகாக ஜெல்லி பதத்துக்கு ரொம்பவே சூப்பராக விழுந்துடும். நம்ம நல்ல தண்ணி வந்து நல்ல சில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணியாக பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா நம்ம இது போடும் போது அதுவும் அழகாக விழுந்து செட் ஆகி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதை பார்த்திங்கன்னா இல்லை சில்லுன்னு இருக்க தண்ணியோடய வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 3 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா 1/2 கப் அளவுக்கு தேங்காவை நல்ல தேங்காய் வந்து திக்கான பாலாக எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க, கம்மியாக தண்ணி ஊற்றி நல்ல திக்கான பாலாக எடுத்து வச்சுக்கிடுவோம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக எல்லாமே ரெடி ஆகிட்டு தேங்காய் பால் ரெடி பண்ணிவிட்டோம். நம்ம வெல்லம் கரைச்சி வச்ச பாகம் எடுத்து வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பனானா சென்டால் அந்த இதுவும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன கிளாஸ்னால 1 ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா லென்த்தியான கிளாஸாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளைப்பாகு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பனானா சென்டால் வந்து ஆட் பண்ண போகிறோம். தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா ட்ரை ஆகி போட்டுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஒரு லேயராக போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான தேங்காய்பால் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பாக எல்லோரும் இந்த சம்மருக்கு ட்ரை பண்ணுங்கள். நல்லா திக்கான தேங்காய்பால் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கலந்து விட்டு குடித்தோம்னா ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம சாப்பிடும் போது அந்த ஜெல்லிலாம் சேர்ந்து ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக வரும். அப்போ அதோட டேஸ்ட்டுமே உண்மைக்குமே சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஐஸ் தண்ணியில் போட்டு வச்சிருந்தனால அது வந்து கரையவும் இல்லை. இப்போ எடுத்து காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ரெடி பண்ணி போட்ட பனானா ஜெல்லி எல்லாமே ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக வேறு லெவலில் ரெடி ஆகிருச்சு. நம்ம இப்போ சூப்பரான இந்த வீடியோவில் பனானா சென்டால் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த ட்ரிங்க் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. தேங்காய் பால் வெல்லம்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தி. அதுவும் இல்லாமல் இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு ட்ரிங்க்குன்னு சொல்லலாம். நல்ல சில்லுன்னு குடிக்கும்போது ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக நல்ல வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுத்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.